நம்ம வீடியோட ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா? உங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து சேர்த்து வச்ச தங்கம் ஒரு ரிசல்ட்டையும், பணம் வேறொரு ரிசல்ட்டையும் குடுத்தது. அது ஏன்னு இப்ப புரியுதா? சமுதாயத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு பொருளோட விலை உயரும்போது, அது ஒரு செயின் ரியாக்ஷன் போல எல்லாத்தையும் பாதிக்கும். ஒருத்தர் விலையை ஏத்தும்போது, அவர சார்ந்த மத்தவங்களும் அவங்க சம்பளத்தையும், பொருளோட விலையையும் ஏத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இதுதான் அடிப்படை லாஜிக். தங்கம், காப்பர் போன்ற விஷயங்கள் மக்களோட நேரடி பயன்பாட்டில் இருக்கிற நிஜமான வளங்கள். மற்ற பொருட்களோட விலை ஏறும்போது இந்த தங்கம் மற்றும் காப்பரை உற்பத்தி பண்றவங்களும் அதோட விலையை ஏத்துறாங்க. ஆனா பணம், அரசாங்கம் நாட்டோட வளர்ச்சிக்காக திட்டமிட்டு இன்ஃப்ளேஷனை உருவாக்குறாங்க. அதாவது பணத்தோட மதிப்பை நாளுக்கு நாள் அவங்களே குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, பொருட்களோட விலை ஏணில ஏறுது, ஆனா பணத்தோட மதிப்பு பாதாளத்துல விழுந்துகிட்டு இருக்கு. இதனால தான் அந்த ஸ்டோரியில உங்க அண்ணனும் தம்பியும் ஜெயிச்சாங்க, நீங்க தோத்துட்டீங்க. இதை இன்னும் எளிமையா ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். உங்க வீட்ல இருக்கிற பழைய செல்லாத 10 பைசா அல்லது 20 பைசா காயின்களை எடுத்துக்கோங்க. ஒரு 10 காயின் இருக்குன்னு வைப்போம். அதோட மதிப்பு வெறும் ₹1 தான். அதுவும் இப்ப செல்லாது. ஆனா அந்த காயின்களை உருக்கி அந்த மெட்டலை வச்சு ஒரு டம்ளரோ இல்ல ஒரு சின்ன பொருளையோ செஞ்சா அதை இன்னைக்கு மார்க்கெட்ல ₹20க்கு விற்க முடியும். ஏன்னா அந்த காயினுக்குள்ள உலோகம் அப்படிங்கிற ஒரு உண்மையான மதிப்பு இன்னும் இருக்கு. இப்போ அதே உங்க வீட்ல இருக்கிற பழைய செல்லாத ₹1000 நோட்டை எடுத்துக்கோங்க. 10 பைசாவே ₹1000 ஒப்பிட்டு பார்த்தா ₹1000ங்கிறது பிரம்மாண்டமான ஒரு தொகை. ஆனா இன்னைக்கு அந்த நோட்டை கடையில கொடுத்தா ஒரு மிட்டாய் கூட கிடைக்காது. சரி, அதை எடைக்கு போடலாமான்னு பார்த்தா 10 கிராம் கூட வராது. அதுக்கு 10 பைசா கூட யாரும் தர மாட்டாண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 பைசா காயின்ல இருந்து நம்மால ₹20 உருவாக்க முடியுது. ஆனா ₹1000 நோட்ல இருந்து ₹1 கூட உருவாக்க முடியல. இதுதான் பொருளுக்கும் பணத்துக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். பணங்கிறது வெறும் ஒரு நம்பிக்கை, ஆனா பொருளுங்கிறது ஒரு நிரந்தர வர சக்தி. இப்ப சொல்லுங்க, நீங்க எதை சேமிக்க போறீங்க? வெறும் நம்பிக்கையா அல்லது உண்மையான மதிப்பையா? இந்த ரகசியம் புரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த பொருளாதார ஆட்டத்துல ஜெயிக்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற டாபிக் இன்னும் சுவாரஸ்யமானது. தொடர்ந்து பாருங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க பாக்கெட்ல இருந்த ஒரு ₹500 எடுத்து பத்திரமா பர்ஸ்ல வைக்கிறீங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்குறீங்க, உங்க பர்ஸ்ல ₹499 தான் இருக்கு. ₹1 காணோம். யாராவது திருடன் வந்தானா? இல்ல தூக்கத்துல நீங்களே செலவு பண்ணிட்டீங்களா? உங்க வீட்ல யாருமே உங்க பர்ஸ தொடல. ஆனா ₹1 மாயமா மறைஞ்சிருக்கு. இது சாத்தியமே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா, இதுதான் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கு. உங்கள சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத பகல், கொள்ள நடந்துட்டு இருக்கு. பணத்த பொறுத்தவரைக்கும் ஒரு பணப்பேய் இருக்கு. இந்த பேயோட வேலை என்ன தெரியுமா? நாம ஏற்கனவே பார்த்த மணி மெக்கானிசம்லாம். நாட்டுல பொருளோட உற்பத்தியை விட பணம் அதிகமா அச்சடிக்கப்பட்டிருந்தா, இந்த பணப்பேய் தான் வேலையை காட்ட ஆரம்பிக்கும். இது உங்க பணத்துல இருக்கிற அந்த 500ங்கிற நம்பர அழிக்காது. ஆனா, அந்த பணத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய மதிப்ப மட்டும் அப்படியே உறிஞ்சு எடுத்துட்டு வந்துரும். அந்த மதிப்பை எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் புதுசா அடிச்ச பணத்துக்கு குடுத்துரும். இதனால சமுதாயத்துல எல்லா பணத்தோட மதிப்பும் ஈக்குவலா இருக்கும். ஒருவேளை பணம் கம்மியா அச்சடிக்கப்பட்டிருந்தா, இது உங்க பணத்துக்கு அதிக மதிப்ப கொடுக்கும். ஆனா, இப்போ நடக்கிறது அப்படியே உல்டா. இந்த பணப்பேய் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சா நீங்க அதிர்ந்து போயிடுவீங்க. உங்க பணத்தை இது கட் பண்ணாது, கிழிக்காது, அதில இருக்கிற காந்தி தாத்தா ஃபோட்டோவ அழிக்காது. ஆனா, தினமும் நைட்டு நீங்க தூங்கும்போது உங்க பணத்தில இருக்கிற ஒரு சின்ன பகுதிய திருடிட்டு போய் கவர்மெண்ட் கிட்ட குடுக்கும். "இந்தா புடி, இத நீ ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கோன்னு" சொல்லும். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணம், உங்க குழந்தைங்க ஏதோ ஆசையா கேட்கும்போது, "இப்ப வேணாம் கண்ணா, அப்புறமா வாங்கி தரேன்னு" சொல்லி உங்க ஆசைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் அது. ஆனா, நீங்க யாருக்குமே தெரியாம சேர்த்து வச்ச அந்த பணத்தோட மதிப்ப மட்டும் இந்த பேய் ஒவ்வொரு நாளும் திருடி கவர்மெண்ட்க்கு தானமா குடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு இது புரியும். நீங்க ஒரு ₹5000 இன்னைக்கு நைட்டு உங்க லாக்கர்ல வைக்கிறீங்கன்னு வைங்க. அடுத்த நாள் காலையில இந்த பணப்பை உங்க ₹5000லேருந்து 85 காச திருடி இருக்கும். இது கேட்க சின்ன அமௌண்ட்டா தெரியலாம். ஆனா, ஒவ்வொரு நாளும் 85 காசு, 85 காசுன்னு இது உங்க உழைப்ப திருடிட்டே இருக்கும். நீங்க கேட்கலாம், "நான் லாக்கர்ல வைக்கல, பேங்க்ல டிஜிட்டலா வச்சிருக்கேன்." அங்கேயும் இந்த பேய் வரும். "நான் பணத்த ஒரு ராக்கெட்ல வச்சு செவ்வாய் கிரகத்துக்கே அனுப்புறேன். அங்க காத்து கூட இருக்காது, திருடன் வரமாட்டான்னு" நீங்க நினைக்கலாம். ஆனா, அங்கேயும் இந்த பேய் வரும். நீங்க பணத்த எவ்வளவு காத்து புகாத இடத்துல வச்சாலும் சரி, இந்த பணப்பை அதோட மதிப்ப தினமும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும்.
இந்த திருட்ட நீங்க உணர முடியாததுக்கு காரணம், உங்க நோட்ல இருக்கிற நம்பர் அப்படியே தான் இருக்கும். ஆனா, அந்த நோட்ட குடுத்து நீங்க வாங்குற பொருளோட அளவு குறைஞ்சுகிட்டே இருக்கும். இதுக்கு தான் எக்கனாமிக்ஸ்ல இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பேரு. உங்ககிட்ட இருக்கிற அந்த ரூ. 5000 நோட்ட எடுத்து பாருங்க. அதுல இருக்கிற நம்பர் அப்படியே தான் இருக்கும். அந்த காந்தி தாத்தா ஃபோட்டோவும் அப்படியே தான் இருக்கும். ஆனா ஒரு உண்மைய கவனிச்சீங்களா? நேத்து அந்த ரூ. 5000க்கு கிடைச்ச அதே அளவு பொருள் இன்னைக்கு கிடைக்காது. ஏன்? ஏன்னா உங்க பணத்துல இருக்கிற பர்ச்சேசிங் பவர், அதாவது வாங்கும் சக்திய ஒரு பேய் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த பேய் வேற யாரும் இல்ல, அதுதான் இன்ஃப்ளேஷன். அரசாங்கம் புதுசா பணத்த அச்சடிக்கும்போது, அந்த புது பணத்துக்கு மதிப்பு கொடுக்கறதுக்காக உங்க பர்ஸ்ல இருக்கிற பழைய பணத்தோட மதிப்ப திருடுது. இதுதான் உலகத்திலே பெரிய கண்ணுக்கு தெரியாத வரி, ஹிடன் டாக்ஸ். ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் அப்போ நாம ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். ஜிம்முக்கு போகணும், புது ஸ்கில் கத்துக்கணும்னு. அதே போல கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ரகசிய ரெசல்யூஷன் எடுப்பாங்க. அது என்ன தெரியுமா? இந்த வருஷம் மக்கள் கிட்ட இருக்கிற பணத்தோட மதிப்ப எப்படியாவது 3% முதல் 5% வரை குறைச்சே ஆகணும். கேட்க அதிர்ச்சியா இருக்கா? நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்த பணத்தோட மதிப்ப கவர்மெண்ட்டே வேணும்னு ஏன் குறைக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் ரகசியம் இருக்கு. இத தெரிஞ்சுக்கிட்டா நீங்க பணத்தை சேமிக்கவே மாட்டீங்க, பயப்படுவீங்க. நாம ஏற்கனவே செயற்கை விலைவாசி உயர்வு பத்தி பார்த்தோம். ஒரு நாடு முன்னேறணும்னா அங்க பிசினஸ் நடந்துகிட்டே இருக்கணும், மக்கள் செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கவர்மெண்ட்க்கு தெரியும் டிஃப்ளேஷன் என்பது இன்ஃப்ளேஷனை விட ரொம்ப ஆபத்தானது. ஒருவேளை விலைவாசி குறைய ஆரம்பிச்சா மக்கள் என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு இன்னும் குறையும் சொல்லி காசை பதுக்கி இருப்பாங்க, எதையும் வாங்க மாட்டாங்க. இதனால பிசினஸ் முடங்கும், வேலை வாய்ப்பு போகும், நாடுகளுக்கு இடையிலான போட்டியில பின்தங்கிடும். அதனால தான் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க கவர்மெண்ட்டே ஒரு சின்ன அளவு இன்ஃப்ளேஷனை ஒவ்வொரு வருஷமும் திட்டமிட்டு உருவாக்குறாங்க. இதனால தான் உங்க பழத்தோட இயல்பான தன்மையே அதோட மதிப்பை நாளுக்கு நாள் இறக்கிறது தான். இப்போ ஒரு கசப்பான உண்மை, நீங்க சம்பாதிச்ச பணத்தை எப்ப பேங்க்லயோ இல்ல லாக்கர்லயோ பணமா கேஷா வச்சிருக்கீங்களோ அப்ப நீங்க சேவிங்கல. அந்த பண பேய்க்கு நீங்க தீனி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பணப்பேய் அந்த பணத்தை நீங்க பணமா லிக்விட் கேஷா வச்சிருக்கும் போது மட்டும்தான் அதோட மதிப்பு திருடும். நீங்க அதை ஒரு பொருளா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா, அதாவது நிலம், தங்கம் அல்லது ஷேர் மார்க்கெட்டுக்கு மாத்திட்டீங்கன்னா அந்த பேயால அதை தொட முடியாது. ஏன்னா அங்க பணத்தோட மதிப்பு குறையாது, மாறாக ஏறும். பல பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதே லாபம் சம்பாதிக்கிறதுக்குன்னு. ஆனா முதலீட்டோட முதல் நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறதில்ல. பணப்பேய்கிட்ட இருந்து உங்க உழைப்போட மதிப்பை காப்பாத்துறது தான் முதலீட்டோட முதல் வேலை. லாபம் வர்றது ரெண்டாவது பட்சம்தான். பண மதிப்பு நாளுக்கு நாள் குறையிற இந்த சிஸ்டம்ல நீங்க ஓடிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் ஒரே இடத்துல நிக்க முடியும். நீங்க நின்னீங்கன்னா பின்னாடி தள்ளப்படுவீங்க. நண்பர்களே, நாம தினமும் பண்ற ஒரு சின்ன தப்பு நம்மள காலத்துக்கும் ஏடையானே வச்சிருக்கு. கடையில ஒரு பொருளோட விலை ஏறுனா நாம என்ன சொல்றோம்? விலைவாசி ஏறிடுச்சுன்னு சொல்றோம். அப்படி சொல்லும்போது நம்ம மூளை என்ன நினைக்கும்னா, அது கடைக்காரர் பிரச்சனை, கவர்மெண்ட் பிரச்சனை, நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ரிலாக்ஸ் ஆகிடும். இனிமே தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. என்கிட்ட இருக்கிற பணத்தோட மதிப்பு குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லுங்க. விலையேறது அவங்க பிரச்சனை, ஆனா உங்க பணத்தோட மதிப்பு குறையிறது உங்க பிரச்சனை. இந்த ஒரு வார்த்தை உங்க மைண்ட்ல ஒரு ஸ்பார்க்கை உண்டாக்கும். ஐயோ, என் உழைப்போட மதிப்பு குறையுதே, நான் பிழைக்கணும்னா இன்னும் அதிகமா சம்பாதிக்கணுமே, இல்ல இன்வெஸ்ட் பண்ணணுமேன்னு உங்களை ஒரு சர்வைவல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போவோம். அப்பதான் அவங்க கால்கள் ஓட ஆரம்பிக்கும். மக்கள் பண்ற ரெண்டாவது தப்பு, அந்த 500 ரூபாய் நோட்ல இருக்கல 500ங்கிற நம்பரை மட்டும் பார்த்துட்டு என் காசு குறையலன்னு நம்புறது. ஆனா நீங்க பார்க்க வேண்டியது அந்த நம்பரை இல்ல, அந்த பணத்தோட பர்ச்சேசிங் பவரை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேத்து 500 ரூபாய்க்கு ஒரு கூட தக்காளி கிடைச்சது, இன்னைக்கு அதே 500 ரூபாய்க்கு அரை கூட தான் கிடைக்குதுன்னா, அந்த நோட்ல 500ன்னு எழுதியிருந்தாலும் அதோட நிஜமான மதிப்பு வெறும் 250 தான். நம்பர் உங்களை ஏமாத்துது, ஆனா உண்மை உங்களை வறுமையில தள்ளுது. இதை உணர தவறுறது தான் உங்க ஏழ்மைக்கு அடிப்படை காரணம். மூணாவதா நாம நம்புற ஒரு தப்பான விஷயம், நான் 1,00,00,000 சம்பாரிச்சிட்டா என் லைஃப் செட்டில், அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட தேவையில்லையான்னு நினைக்கிறோம். நம்பரைய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம். நாம் ஏற்கனவே மணி மெக்கானிசம் டாப்பிக்கில் பார்த்தது போல, உங்கள் கையில் எவ்வளவு பணம் இருக்குங்கிறது முக்கியமே இல்லை, மற்றவங்களை காட்டிலும் உங்கள் கையில் எவ்வளவு அதிகமாக இருக்குங்கிறது தான் மேட்டர். ஏன்னா நாம் அவங்க கூட தான் போட்டி போட்டு பொருள்களை வாங்க போகிறோம். எல்லார் கையிலையும் 1,00,00,000 ரூபாய் இருந்தால் அந்த 1,00,00,000க்கு ஒரு டீ கூட கிடைக்காது. அதனால் நம்பர் அளவில் உங்கள் பணத்தை பார்க்காதீங்க, மற்றவர்களை விட நீங்கள் எவ்வளோ மேலே இருக்கீங்கன்னு பாருங்க. இதுதான் நிஜமான ஃபினான்ஷியல் கேம். இன்ஃப்ளேஷன் என்பது ஒரு தவிர்க்க முடியாத இயற்கை நிகழ்வு மாதிரி ஆயிடுச்சு. இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி,
பணத்தை வெறும் காகிதமா பார்க்காம அதை ஒரு வேல்யூ அல்லது மதிப்பா பார்க்கிறது தான். உங்க உழைப்ப தினமும் யாரோ ஒருத்தர் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த உழைப்ப அந்த பணப்பை தினமும் கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி எடுத்து கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குது. உங்க உழைப்ப அந்த பணப்பேய்க்கு இது தானமா கொடுக்க போறீங்களா, இல்ல அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்தி உங்க எதிர்காலத்தை பாதுகாக்க போறீங்களா? நீங்க தான் முடிவு பண்ணணும். பணத்தை பத்தின இந்த புது பார்வை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும்னு நம்புறேன். பணத்தை சேமிக்காதீங்க, மதிப்பை சேமிங்க. நம்பர்களை நீங்க ஆன்லைன்ல அடிக்கடி ஒரு வார்த்தையை கேட்டிருப்பீங்க, ரேட் ரேஸ்னு. நீங்க ஒரு 9 to 5 ஜாபுக்கு போறீங்களா, அப்போ நீங்க எலிப்பந்தயத்துல மாட்டிக்கிட்டீங்க, உங்க வாழ்க்கை வீணாகுது, இதுல இருந்து வெளியே வாங்கன்னு சொல்லி நிறைய ஃபினான்ஸ் குருஸ் உங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்குவாங்க. அப்புறம் அந்த பயத்தையே முதலீடாக்கி 50,000 1,00,000ன்னு அவங்க கோர்ஸை உங்ககிட்ட விற்பாங்க. ஆனா உண்மையிலேயே ரேட் ரேஸ்ல என்ன நடக்குது, இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, இதை நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டாலே யார்கிட்டையும் டிப்ஸ் கேட்டு காசை கொட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ரேட் ரேஸோட உண்மையான முகத்தை இன்னைக்கு தான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல போறேன். நம்ம எக்கானமியை பொறுத்த வரைக்கும் உலகத்துல 2 குரூப் தான் இருக்கிறாங்க. ப்ரொடியூசர்ஸ், பொருளை அல்லது சேவையை உருவாக்குபவர்கள். த சப்போர்ட் சிஸ்டம், அந்த பொருளை உருவாக்க உதவி செய்பவர்கள். சிம்பிளா சொன்ன பிசினஸ்மேன் மற்றும் ஒர்க்கர்ஸ். இதை தாண்டி இங்க மூணாவதா வேற எந்த கேட்டகரியும் இல்லை. இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு மெல்லிய கோடு தான் நீங்க ரேட் ரேஸ்ல இருக்கிறீங்களா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுது. முதல்ல ஒரு பொருளை அல்லது சேவையை உருவாக்குறவங்கள எடுத்துப்போம். இவங்க வெறும் பெரிய கம்பெனி ஓனர்ஸ் மட்டும் கிடையாது. ஒரு விவசாயி, ஒரு தினக்கூலி, ஒரு ஃப்ரீலான்சர் அல்லது டைரக்டா ஒரு சர்வீஸை சேல் பண்றவங்க, இவங்க எல்லாருமே உற்பத்தியாளர்கள் தான். இவங்களுக்கான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவங்க உழைப்புக்கான விலையை இவங்களே தீர்மானிக்கிறாங்க. ஒருவேளை மார்க்கெட் மாறினா 2 நாள்ல விலையை மாத்துற அதிகாரம் இவங்க கிட்ட இருக்கு. ஏன்னா இவங்க அந்த பிஸ்னஸை ஆரம்பிக்க லோன் எடுத்திருப்பாங்க, தன் சேவிங்ஸை போட்டிருப்பாங்க. லாபம் ப்ராஃபிட் வந்தா பெருசா இவங்களுக்கு என்ன வரும், நஷ்டம் வந்தாலும் இவங்க தான் நேரடியாக ஃபேஸ் பண்ணணும். ரிஸ்க் இவங்க பக்கம், அதனால ரிவார்டு இவங்க பக்கம். இப்போ ஒர்க்கர்ஸ் பக்கம் வருவோம். இவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் சேலரி இருக்கும். பிஸ்னஸ்ல பல கோடி லாபம் வந்தாலும் இவங்களுக்கு ஒரு சின்ன போனஸ் தான் கிடைக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் நஷ்டமடைஞ்சாலும் இவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. அதிகபட்சம் ஒரு போனஸ் கட்டு அல்லது சின்ன சம்பள குறைப்பு தான் நடக்கும். இவங்க ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. இவங்களோட இன்கம் பிஸ்னஸ் ஓனர் கிட்ட இருந்து தான் வருது. இங்க தான் ரியல் டிஃபரன்ஸே ஆரம்பிக்குது. பிஸ்னஸ் ஓனர் தன்னோட இன்கமை தானே உருவாக்குறாரு. ஆனா ஒர்க்கர் தன்னோட இன்கமுக்கு இன்னொருத்தரை சார்ந்து இருக்காரு. இந்த சேஃப் ஜோன்ல இருக்கணும்னு நினைக்கிற மனநிலை தான் ரேட் ரேஸோட ஆரம்பம். நீங்க உங்க நேரத்தை ஒருத்தர்கிட்ட ரித்துட்டு அவர் கொடுக்குற காசுக்காக காத்திருக்கும் போது நீங்க அந்த சங்கிலியில ஒரு கண்ணியா மாறுறீங்க. ஆன்லைன்ல கோர்ஸ் விற்கிறவங்க உங்ககிட்ட ஜாப் சிஸ்டம் தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அது சிஸ்டம் தப்பில்ல. அந்த சிஸ்டத்தோட மெக்கானிசம் தெரியாம உங்க இன்கமை இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டு நீங்க நிம்மதியா தூங்குறது தான் பிரச்சனை. நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கிறீங்களா இல்ல அடிமையா இருக்கிறீங்களாங்கிறது உங்க கையில இருக்கிற கண்ட்ரோலை பொறுத்தது. நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுவான கோபம் உண்டு. இந்த கவர்மெண்ட் எப்பவுமே பணக்காரங்களுக்கும் பெரிய பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் தான் சப்போர்ட் பண்ணுது, நம்மள மாதிரி உழைக்கிறவங்கள கண்டுக்க மாட்டேங்குதுன்னு. ஆனா இது வெறும் அரசியல் கிடையாது, இது பியூர் இக்கனாமிக் லாஜிக். அரசாங்கத்துக்கு என்ன வேணும்? பிசினஸ் நல்லா ஓடுனாதான் வேலை வாய்ப்பு உருவாகும். வேலை வாய்ப்பு இருந்தாதான் மக்கள் கையில காசு புழங்கும். அப்போதான் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வரும். பிஸ்னஸ் ஃபெயில் ஆனா ஒர்க்கருக்கும் பிரச்சனை, நாட்டுக்கும் பிரச்சனை. அதனால தான் கவர்மெண்ட் எப்போதுமே பிஸ்னஸ் பக்கம் நிக்குது. இதனால தான் நீங்க ரேட் ரேஸ்க்குள்ள தள்ளப்படுறீங்க. அது எப்படின்னு ஒரு சின்ன கதை மூலமா பார்ப்போம். கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு 25 வயசு பையன் ஒரு ஆயில் கம்பெனில வேலை செய்யறான். அந்த கம்பெனி ஓனர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ பெட்ரோல் டீசலுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு, விலையை ஏத்திடுவோம்னு சொல்லி விலையை ஏத்துறாங்க. பெட்ரோல் விலை ஏறினா என்ன ஆகும்? செயின் ஆஃப் டிபெண்டன்சில பார்த்தா மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஏறும். காய்கறி, அரிசி, பருப்புன்னு எல்லா அத்தியாவசிய பொருட்களோட விலையும் ஏற ஆரம்பிக்கும். இப்போ கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க? பழைய விலையில விற்க முடியுமான்னு ஒரு வாரம் பார்ப்பாங்க. நஷ்டம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த ஒரு மாசத்துக்குள்ளேயே எல்லா பொருட்களோட விலையையும் ஏத்திடுவாங்க. இதனால கடைக்காரருக்கோ பிசினஸ் ஓனருக்கோ எந்த நஷ்டமும் இல்லை. அவங்க தங்களை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த ஆயில் கம்பெனில ஒர்க் செய்யறானே அந்த 25 வயசு பையன், அவனு நிலைமை என்ன? பொருளோட விலையெல்லாம் ஏறிடுச்சு, ஆனா அவனோட சேலரி இன்னும் அதே தான். இப்போ அவனுக்கு 2 வழி தான் இருக்கு. முன்னாடி மாதிரி செலவு பண்ணாம சாப்பாட்டை குறைச்சிக்கணும், இல்லனா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து செலவு பண்ணணும். இது அவன் 1 மாசமோ 2 மாசமோ செஞ்சா பரவாயில்ல. ஆனா ஒரு ஒர்க்கருக்கு இன்க்ரிமெண்ட் எப்போ வரும்? வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அந்த 1 வருஷம் முழுசும் விலைவாசி ஏறின அந்த அத்தனை நஷ்டத்தையும் தன் தலையில சுமந்துக்கிட்டு அந்த பையன் அந்த அதிக விலையை கொடுத்து பொருட்களை வாங்கிக்கிட்டே இருக்கணும்.
விலைவாசி ஏறும்போது ஒரு பிசினஸ்மேன் அடுத்த மாசமே தப்பிச்சுக்கிறாரு. ஆனா ஒர்க்கர் ஒரு வருஷம் அந்த அடியை தாங்கிக்கிட்டு நிக்கிறாரு. சரி, ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஒர்க்கர் கம்பெனி கிட்ட போய் விலைவாசி ஏறிடுச்சு, எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுங்கன்னு கேட்குறாரு. கம்பெனியும் கொடுத்துடுது. ஆனா கதை இதோட முடியல. கம்பெனி என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளம் அதிகமாக கொடுத்துட்டோம், அதனால நம்ம லாபம் ப்ராஃபிட் குறைஞ்சிடுச்சு, அதனால என்ன பண்ணலாம், மறுபடியும் பெட்ரோல் விலையை ஏற்றுங்கன்னு விலையை ஏற்றுவாங்க. இப்போ என்னாகும், மறுபடியும் காய்கறி விலை ஏறும், திரும்பவும் அந்த ஒர்க்கர் அடுத்த இன்க்ரிமெண்ட்டுக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும். இதுதான் ஒரு செயின் ரியாக்ஷன். சரி, இன்ஃப்ளேஷன்ல தான் இப்படி நடக்குதுன்னா விலைவாசி குறையிற டீஃப்ளேஷன்ல நாம தப்பிச்சிருவோமா? அங்கே தான் பெரிய ஆப்பே இருக்கு. இப்போ இவி வண்டிகள் நிறைய வந்துடுச்சு, பெட்ரோல் வண்டிக்கு டிமாண்ட் குறையுதுன்னு வைங்க. இப்போது பெட்ரோல் கம்பெனி நஷ்டத்தில் போகுது. இப்போ கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஒரு மீட்டிங் போடுவாங்க, கம்பெனி லாஸில் போகுது, அதனால் போனஸ் கட்டு, இன்க்ரிமெண்ட் கிடையாது, ப்ரமோஷன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நிலைமை இன்னும் மோசமானா பாதி பேரை வேலையை விட்டு தூக்குறோன்னு சொல்லி முதல்ல ஒர்க்கர்ஸை தான் வெளியே அனுப்புவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, விலைவாசி ஏறுற இன்ஃப்ளேஷன்ல கடைசி வரைக்கும் மாட்டிக்கிட்டு தவிச்சது யாரு? ஒர்க்கர். விலைவாசி குறையிற டீஃப்ளேஷன்ல முதல்ல அடி வாங்கி நடுத்தரவுக்கு வர்றது யாரு? அதே ஒர்க்கர். ஏன் இதை ரேட் ரேஸ் அப்படின்னு ஃபினான்ஷியல் குருக்கள் சொல்கிறாங்கன்னா, இந்த சிஸ்டத்தில் நீங்கள் என்ன தான் ஓடினாலும் உங்களை சுற்றி ஒரு வட்டம் இருக்குது. அந்த வட்டத்தை நீங்கள் உடைக்காத வரைக்கும் நீங்கள் எப்போதும் ஆபத்தில் தான் இருக்கீங்க. இது பியோர் எக்கனாமிக் மெக்கானிசம். இப்போ எல்லாரும் ஒரு வழியை தேடுதீங்க. அதுக்கு எந்த டிப்ஸு ட்ரிக்ஸோ இல்லை 50,000 ரூபாய் கொடுத்து வாங்குற கோர்ஸோ தேவையே இல்லை. இந்த லாஜிக்கை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பிஹேவியரை அனலைஸ் பண்ணுங்க. பொருட்கள் ஏன் விலை ஏறுது, எப்போ குறையுதுங்கிற மெக்கானிசத்தை கவனிங்க. ப்ரிடிக்ட் பண்ணுங்க. அடுத்த 5 வருஷத்தில் எந்த ஸ்கில்லுக்கு டிமாண்ட் வரும், எப்போ மார்க்கெட் டவுன் ஆகும்னு ப்ரிடிக்ட் பண்ண பழகுங்க. பையிங் காம்படிஷனை யூஸ் பண்ணுங்க. உங்கள் ஸ்கில்லையோ அல்லது சர்வீஸையோ மற்றவங்களை விட எப்படி யுனிக்காக மாற்றி அதை அதிக வருமானம் தர்ற ஒரு விஷயமா மாற்றலான்னு யோசிங்க. அதாவது உங்களை இன்னொருத்தர் தீர்மானிக்கிற இடத்துல இருந்து நீங்களே உங்களை தீர்மானிக்கிற இடத்துக்கு மாறணும். நண்பர்களே, இந்த சிஸ்டத்தை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க. எந்த ஒரு கோர்ஸையும் வாங்காமலேயே இந்த எக்கனாமிக் கேமை நீங்கள் ஈஸியாக வின் பண்ணலாம். பணத்தை பற்றின உங்கள் பயத்தை விட்டுட்டு அந்த மெக்கானிசத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா நீங்கள் ஒரு சுதந்திரமான வாழ முடியும். இனிமே நாம பார்க்க போறது எல்லாமே உங்க மனசுல இருக்கிற சின்ன சின்ன பண டவுட்ஸை பத்தி தான். அதுல முதல் டவுட் இதுதான். அமெரிக்கா, லண்டன் மாதிரி ஒரு நாட்டோட கரன்சியை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருமே கோடீஸ்வரங்க தான், அங்க ஏழைகளே இருக்க மாட்டாங்கன்னு நாம இமேஜின் பண்ணிக்கிறோம். அதே போல ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளை நியூஸ்ல பார்க்கும்போது அங்க கரன்சி வேல்யூ கம்மி, அதனால அங்க இருக்கிற எல்லாருமே ஏழைங்கன்னு ஆப்போசிட்டா நினைக்கிறோம். ஆனா இது ரெண்டுமே தப்பு. உண்மையான லாஜிக் என்னன்னா, எந்த நாட்டிலையும் எல்லாரும் பணக்காரங்களா இருக்க முடியாது, அதே நேரத்துல எல்லாராலையும் ஏழையாவும் இருக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே பணக்காரங்க மற்றும் ஏழைகளோட மிக்சிங் தான். வித்தியாசம் என்னன்னா அந்த பெர்சன்டேஜ் மட்டும்தான். சில நாடுகள்ல பணக்காரங்க அதிகமா இருப்பாங்க, ஏழைங்க கம்மியா இருப்பாங்க. சில நாடுகள்ல அது அப்படியே உல்டாவா இருக்கும். ஆனா ஏழைகளே இல்லாத ஒரு நாடு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நாம ஏற்கனவே பார்த்த அந்த பையிங் காம்படிஷன் தான். இந்த மணி மெக்கானிசம்ல எல்லாராலையும் வின்னரா மாற முடியாது, அதே போல எல்லாராலையும் லூசராகவும் இருக்க முடியாது. சிலர் மேல இருக்கும்போது சிலர் கண்டிப்பா கீழே தான் இருந்தாகணும். ஏன்னா இந்த மெக்கானிசம் அப்படித்தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஏன் எல்லாராலையும் வின் பண்ண முடியாது? ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாமே லிமிட்டெட். வீடு, நிலம், தங்கம், இயற்கை வளங்கள் இவை எதுவுமே அன்லிமிட்டெட் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்னா அங்க காம்படிஷனே இருக்காது. ஆனா பொருட்கள் கம்மியா இருக்கும்போது அதை யாரு முதல்ல வாங்குறதுங்கிற போட்டி வரும். அந்த போட்டியில யார்கிட்ட அதிக பணம் இருக்கோ அவங்க டாப்ல இருப்பாங்க, பணம் கம்மியா இருக்கிறவங்க பாட்டம்ல இருப்பாங்க. இதுதான் எந்த ஒரு நாட்டோட எக்கானமியும் ரன் ஆகுற அடிப்படை விதி. ஒரு நாட்டோட கரன்சி வேல்யூவை வச்சு அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் கோடீஸ்வரங்கன்னு தப்பா எடை போடாதீங்க. அமெரிக்காவா இருந்தாலும் சரி, துபாயா இருந்தாலும் சரி, அங்கேயும் ஒரு சாமானியன் தன் பிழைப்புக்காக போராடிக்கிட்டு தான் இருக்கான். சொல்ல போனா அந்த போராட்டமும் போட்டியும் இல்லைன்னா அந்த நாட்டோட எக்கானமி ஒரு இன்ச்சு கூட நகராது. நாம ஏற்கனவே பார்த்த மணி மெக்கானிசம் லாஜிக் தான் இதுக்கும். காய்கறி, அரிசி மாதிரியான அத்தியாவசிய பொருட்களுக்கு நாம பெருசா போட்டி போட தேவையில்லை. ஏன்னா அவை ஓரளவுக்கு அன்லிமிட்டெட்.
ஆனா ஒரு மனுஷனோட வாழ்க்கைய முழுமையாக்குற ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லப்படுற நிலம், வீடு, தங்கம், வைரம் இதுக்கெல்லாம் நாம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போட்டி போட்டு தான் ஆகணும். ஏன்னா இது எல்லாம் லிமிட்டெட். இந்த லிமிட்டெட் ரிசோர்ஸஸ் அடைய நடக்கிற போட்டியில யார்கிட்ட அதிக பணம் இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க, மத்தவங்க அந்த வாய்ப்பை இழப்பாங்க. இதனால தான் சொல்றேன், ஒரு இடத்துல இருக்கிற எல்லாரும் சமமான பொருளாதார சூழல்ல இருக்கவே முடியாது. யாரோ ஒருத்தர் மத்தவங்கள விட தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருப்பார். அந்த ஓட்டம்தான் ஏற்றத்தாழ்வுங்கிற பணத்தோட அடிப்படை விதியை உருவாக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வரலாம். ஒரு நாட்டில் எல்லாரும் பணக்காரங்களா இருக்க முடியாதுன்னு சொல்றீங்களே, ஆனா சில அரபு நாடுகளை பார்த்தா அங்க இருக்கிற மக்கள் பெரும்பாலும் வசதியா சொகுசான வாழ்க்கையில தானே இருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? இதற்கு பின்னாடி இருக்குது ஒரு பியூர் எக்கனாமிக் லாஜிக். ஒரு நாடு அல்லது ஒரு சிஸ்டம் ரன் ஆகணும்னா அங்க ஹை லெவல் ஜாப்ஸ் மட்டும் இருந்தா பத்தாது. கிளீனிங், மெயின்டெனன்ஸ், லேபர் ஒர்க் மாதிரியான பாட்டம் லெவல் வேலைகளை செய்யவும் ஆட்கள் தேவை. எல்லாரும் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினா அந்த சிஸ்டம் அடுத்த நிமிஷமே கொலாப்ஸ் ஆயிடும். இந்த சிக்கலை அந்த நாடுகள் எப்படி சமாளிக்குது தெரியுமா? அவங்க நாட்டு மக்கள் எல்லாரையும் டாப் லேயர்ல வச்சுக்கிட்டே அந்த பாட்டம் லெவல் வேலைகளுக்காக வேற நாடுகள்ல இருந்து இமிகிரண்ட்ஸ், அதாவது வெளிநாட்டு தொழிலாளர்களை கொண்டு வராங்க. இந்த தொழிலாளர்கள் மிக குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்யறதன் மூலமா அந்த நாட்டோட பையிங் காம்படிஷன்ல கீழ்மட்ட இடத்தை பூர்த்தி செஞ்சிடறாங்க. இதனால தான் அந்த நாட்டு குடிமக்கள் எல்லாருமே பணக்காரர்களா நமக்கு தெரியுறாங்க. ஆனா நிஜத்துல அந்த நாட்டு எக்கானமியை தாங்கி பிடிக்கிற அந்த ஏழை தொழிலாளர்களும் அந்த அமைப்போட ஒரு அங்கம்தான். அவங்க இல்லைன்னு அந்த பணக்கார வாழ்க்கை சாத்தியமே இல்லை. இதே லாஜிக் தான் நாடுகளுக்கு இடையிலையும் நடக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளாலையும் ரிச் கண்ட்ரி ஆகிட முடியாது. சில நாடுகள் எப்பவும் மேலே இருக்கும், சில நாடுகள் கீழே தான் இருக்க முடியும். இது ஏதோ ஒரு சாபம் கிடையாது. இதுதான் இந்த சிஸ்டத்தோட இயல்பு. ஒரு நாட்டுக்குள்ள மக்கள் எப்படி போட்டி போட்டுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் உலக அளவில் நாடுகளும் தங்களுக்கு தேவையான வளங்களை வாங்க போட்டி போட்டுக்குது. எல்லாராலையும் டாப்ல இருக்க முடியாது. ரிசோர்ஸஸ் லிமிட்டடா இருக்கிற வரைக்கும் இந்த ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே தான் இருக்கும். சுருக்கமா சொன்னா, ஒருத்தர் மேல இருக்கணும்னா இன்னொருத்தர் கண்டிப்பா கீழே இருந்தாகணும். அது ஒரு தனி மனிதனா இருந்தாலும் சரி, ஒரு நாடா இருந்தாலும் சரி. இந்த பையிங் காம்படிஷன் எல்லா இடத்துலையும் சமமா ஸ்பிளிட் ஆகி தான் இருக்கும்.